பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவும் நீ சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. இது பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. வேலு, குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன். இப்ப திடீர்னு வந்துட்டேனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அது எப்படிங்க என் வாயில சொல்றது? ஏன் வாய் ரிப்பரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவள தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க உருப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம உருக்குழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே வந்து கை நட்டுறா. 5 நட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். இங்க போறேன்டா. அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வெளிச்சாமே? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன். காலையில காலி ஆயிரும். அப்பயே சத்தம் இல்லாம போன. சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி. நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். போயிட்டாங்க. வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலைய அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுலதான் துப்ப அடிச்சுட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுசாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீங்க துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். இந்த திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்குமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க? அடிக்க வரீங்களா? டேய், வேலுசாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவல? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாம்பர பூ.
டேய் என்ன பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு சிகப்பு சிகப்பு நீ இன்னைக்கு சிகப்பு கலர் ஜெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன எதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கண்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டாதானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுதலை போட்டா அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது. என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய் நல்ல காரியம்டா. ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாடா. ஆமா நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா. ஆனா தண்ணி எதிரி எண்ணெய் எதிரி. அது என்ன? டேய் தலையை ஆராய்ச்சி பண்ணுங்களா? தலையை ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாயா மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டர் வாகனம். எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கே ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பார்த்திருப்பாங்களா? அது இருக்கட்டும். முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 ஓ விடுதலைக்கு வட ரெடி, விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே. இப்ப நீ சொல்லல, உன் பரவலை நோக்கிடுவேன். சொல்லிடுறேன். முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்ன போனதானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி டீ காபி. பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ காபி டீ. வாடிய கப்பகளங்க எங்க அக்கா பத்த முக்கா தொட்டு வாடியா. வேணா 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 வேணா. நல்ல வேலை இன்னைக்கு ஜட்டிய போடல. ஐயோ, நன்னாரி தானே சாப்பிட்டேன். அது என்ன புள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? படிச்சு எங்க?
செய்யற? பார்த்தா தெரியல, அமிக்கிக்கிட்டு காலை. ஐயோ ரொம்ப அக்கறதா. மூஞ்ச பாரு, பெருசலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா? சித்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. போறப்ப கட்ட பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தூக்காம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் உன் மனசை பார்க்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.